பன்னாட்டு அலகுமுறை அல்லது எஸ்ஐ யூனிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இயற்பியல் அறிஞர்கள் தங்களது அளவீடுகளை கண்டுபிடிப்புகளை ஒரு அளவீட்டில் அவர்கள் சொல்கிறது வழக்கம். ஆனால் ஒவ்வொரு நாட்டில் இருந்த ஒவ்வொரு மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அளவீடுகளை அதை குறிக்கிறதுனால தகவல் தொடர்பில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக சரியான அளவீடுகளை அவர்களால் பரிமாறிக்கொள்ள முடியவில்லை. அன்றைய காலகட்டத்தில் தகவல் தொடர்பில் அவ்வளோ வசதி இல்லாத காரணத்தினால இது ஒரு பெரிய சிக்கலாக இருந்துச்சு. அதனால் ஏற்கனவே 125 மில்லியன் டாலர் பாதிப்பு ஏற்பட்டு சொல்லிட்டு பார்த்தோம் நம்ம அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 1960ஆம் ஆண்டு என்ன செய்கிறாங்க, ஃப்ரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் என்ன ஒரு மாநாடு நடக்குது. அது என்ன மாநாடுனா எடைகள் மற்றும் அளவீடு குறித்த 11வது மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அறிவியல் அறிஞர்களுக்கெல்லாம் இயற்பியல் அளவீடுகளை குறித்த ஒரு தேவை இருக்கிறத அவர் உணர்றாங்க. அப்போ என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் நமக்கு செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பன்னாட்டு அலகுமுறை அல்லது எஸ்ஐ அலகுமுறை அப்படிங்கிற ஒரு அலகுமுறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தை எதுலேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வார்த்தையிலேருந்து உருவாக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 7 அடிப்படை அலகுகளை அவர்கள் விவரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், பொருளினுடைய அளவு மற்றும் ஒளிச்செறிவு அப்படிங்கிற 7 விதமான அளவீடுகளை அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வரையறுக்கிறாங்க. இதன் அடிப்படையில் மற்ற அலகுகளை அளக்கலாம்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணாங்க. இதுக்கு பேர் தான் என்னென்னா எஸ்ஐ அலகுமுறை அல்லது சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் பன்னாட்டு அலகுமுறை. நன்றி.